மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த கல்வி அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அட்மின் மேனேஜர் அவர்களுக்கும் இந்த பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற இன்ஸ்பெக்டர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய ஆசிரியர் தின நல்ல நாளிலே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் தின நல்ல நாளிலே ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும், ஆசிரியர் சமூகம் அனைவரும் எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய கருணையினாலே, எம்பெருமான் கிருஷ்ணனுடைய கருணையினாலே அவர்கள் வீட்டில் அத்தனை பேர் வீட்டிலும் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் அமைதியும் ஏற்பட வேண்டும் என்று எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து ஆசிரியர் சமூகத்தை அத்தனை பேரையும் வாழ்த்துகின்றேன். என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இனிய செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் நல்ல குழந்தைகளாக வர வேண்டும், வல்லவர்களாக வர வேண்டும், நல்லவர்களாக வர வேண்டும், வல்லவர்களாக வர வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. நல்லவர் என்பது நம்முடைய வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து நம்முடைய வேதங்களை எல்லாம் நமக்கு என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் என்று உங்கள் ஆசிரியர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு வேதங்களை நன்றாக கற்றுணர்ந்து வேதங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து நல்ல மனிதர்களாக நீங்கள் வர வேண்டும், இறைவனுக்கு பிடித்தமான குழந்தைகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதை நீங்கள் கடைபிடித்து உங்கள் ஆசிரியர்கள் தினம் தினம் உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு குழந்தைகளே, ஒரு வீட்டிற்கு முதலில் நமக்கு தெரிந்தவர் யார் என்று சொன்னால் தாய் தான். தாய் தான் நமக்கு முதல்ல தெரியுது. தாய் தான் நமக்கு தந்தையை சொல்லுகிறார். தாயும் தந்தையும் சேர்த்து குருவை காண்பிக்கின்றார்கள். அதனால்தான் மாதோ பகவான் பித்ரு பகவான் என்று சொல்லுவார்கள், குருவோ பகவான் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் முதலில் தாய்க்கு வணக்கத்தையும் தந்தைக்கு வணக்கத்தையும் அடுத்து குருவுக்கு நமக்கு வணக்கத்தையும் சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட குருவாக இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் மக்கள் உங்களுக்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மெழுகுவர்த்தியை போல கரைத்துக் கொண்டு உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் அது இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் நல்ல குழந்தைகளாக நீங்கள் வருவீர்கள். அதே போல் வல்லவர்களாக உங்களை உருவாக்குவதற்கு நம்முடைய பிஇடி மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை வல்லவர்களாக ஆக்குவார். என் அன்பு குழந்தைகளே, இனிய குழந்தைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது எல்லோரும் அற்புதமாக நீங்கள் நிகழ்ச்சியை செய்தீர்கள். முதலில் இறை வணக்கம், பிரேயர் சாங், ரொம்ப அற்புதமான சாங்கை டிசைன் பண்ணியிருக்கீங்க, எழுதியிருக்காங்க. பாடல், இசை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பாடிய குழந்தைகளும் மிக அற்புதமாக பாடினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகள் பாடியதை கேட்கும் பொழுது உண்மையிலே நம் பிறவி எடுத்த பயன் நமக்கு கிடைத்து விட்டது என்று நான் நினைத்தேன். அவ்வளவு அற்புதமாக குழந்தைகள் பாடினார்கள். அந்த பாடலை பாடிய அந்த குழந்தைகளை வடிவமைத்த ஆசிரியருக்கு நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டேன். அன்பு குழந்தைகளே, அதுக்கடுத்த ஒரு நிகழ்ச்சியையும் நன்றாக பாடினீர்கள். அதுக்கடுத்த பாட்டு வந்து பாடினீங்க, அதுவும் ரொம்ப அற்புதமான பாடல், அதையும் நன்றாக பாடினீர்கள். அதில் அர்த்தம் ஒவ்வொன்றும் அற்புதமான அர்த்தங்கள் போயிடுது. ரொம்ப அர்த்தத்தோடு எழுதியிருக்காங்க. டீச்சர்ஸ் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. யார் எழுதி கொடுத்தாங்க அந்த பாடல்? பாடல் நீங்களே எழுதினீங்க. நீங்களே எழுதிய ரைட்டர் நீங்களே. ஒரு வெரி குட். ப்ளீஸ் give the hands my dear children. ஒவ்வொரு குழந்தையும் இதை படிக்க வேண்டும். ஒரு குழந்தை கூட பின்போடு நம்ம ஜெராக்ஸ் பண்ண பரவாயில்ல. ஒரு குழந்தையும் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும். அதனால பாடுங்கள், இசையுங்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நான் வருவது ஆசிரியர் பக்கத்தில்.
அற்புதமான நல்ல நாள். எல்லோருக்கும் தெரிந்தது டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் ஏன் அதை ஆசிரியர் தினமாக கொண்டாட செய்தார் என்பதைத்தான் நாம் சற்று யோசிக்க வேண்டும். என் அன்பு குழந்தைகளே, ஆசிரியர் பெருமக்களே, இங்க நாம் இடத்துல கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஏன் அவரது ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்? அவர் தன் பிறந்த நாளை கொண்டாட சொல்லியிருக்கலாம், வேறு ஏதாவது செய்திருக்கலாம். ஒரு இடத்துல வரம் கேட்கிறார்கள். வரம் கேட்கும் போது அவர்கள் வரம் எதை வந்து எனக்கு மட்டும் வரம் கொடு என்று கேட்பார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் தான், பரசுராமனுடைய கதையை தெரிஞ்சிருக்கும். பரசுராமனுடைய தாயை வந்து தந்தை கோபித்துக் கொண்டு தாயை வெட்ட சொல்லும் போது மகன் பரசுராமன் வெட்டி விடுகின்றார். வெட்டிய சந்தோஷத்திலே தந்தை சொல்கிறார், முனிவர் உனக்கு தேவையான வரத்தை கேளு. அந்த பரசுராமர்களை தனக்கு வர வேண்டும் என்று கேட்கவில்லை. என் தாயை நான் நீங்க சொல்லியதற்காக என் தாயை வெட்டி விட்டதான் என் தாயை மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள் என்று தன் தாயை கேட்கிறார் பரசுராமன். அதற்கு முன்னதாக தன்னுடைய 4 பிள்ளைகளை அழைத்து தாயை கொல் என்று சொல்கிறார். அந்த 4 குழந்தைகளை தாய் கொள்வதில்லை. அதனால் அந்த குழந்தைகளை சாம்பலாக்கி விடுகிறார். தந்தை அந்த சாம்பலையும் அவர் உயிர்ப்பித்து அவர் வந்து கொடுக்கிறார். ஆக நாம் அதுக்கு அடுத்து கேட்கிறாரோ, அதுக்கு அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, அவருக்கு கோபம், அவருக்கு ரொம்ப கோபம் ஜாஸ்தி வந்துடும். இந்த கோபத்தை விட்டு விடுங்க என்று தன் தந்தையை பார்த்து கேட்கிறார். ஆனால் இங்கே நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன கேட்டார் என்று சொன்னால், என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் பிறந்த நாளாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆகையினால் அன்பு குழந்தைகளே, இந்த நேரத்திலே ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசிரியர் பெருமக்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய சிந்தனையையும் நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். ஏன் என்று சொன்னால், டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஞானி. அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு பெரிய ஞானி. அவருக்கு தெரிந்தது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு தெரிந்தது, ஆசிரியர் மட்டும்தான் இந்த சமூகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை அவர் தான் வாழ்நாளிலே அவருக்கு தெரிந்ததாக அவர் ஆசிரியராக வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தால் அவருக்கு புரிந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஆசிரியர் சமுதாயத்தினால் தான் இந்த நாட்டை சரியான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் நினைத்தார். அதன் காரணமாக அவர் ஆசிரியர் தினமாக அதை கொண்டாடுகின்றார். ஆகையினால் இந்த நேரத்திலே ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை பணிவன்போடு வைத்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களை மிகவும் நன்றாக அவருக்கு தேவையானதை நன்றாக செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறைய நன்றாக செய்து கொள்கிறோம். சிறிய சிறிய கேப் இருக்கிறது. நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், நம் நாட்டு கல்வி முறைக்கு வெளிநாட்டு கல்வி முறைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், வெளிநாட்டிலே உள்ள கல்வி முறைக்கு நம்ம நாட்டில் உள்ள கல்வி முறைக்கு அங்கே கமிட்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது. நம்மிடத்தில் அந்த கமிட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. நிறைய என்று சொல்லவில்லை, சற்று குறைவாக இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் அமெண்டை கேட்டுக்கொள்ள என்று சொன்னால், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு கமிட்மெண்ட்டும் அக்கௌண்டபிலிட்டியும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு இன்னும் சற்று தேவையானதாக இருக்கிறது, கூடுதலாக தேவையாக இருக்கிறது இன்றைய மாணவ செல்வங்களுக்கு. அதனால் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு மாணவர்களையும் சந்தோஷமா இருக்கு. மாணவர்கள் சிரிக்கிறதுன்னா கஷ்டமா இருக்கு. மாணவர் சிரிக்கிறதுன்னு ஒரு இடத்துல போய் ஒரு 1/2 மணி நேரம் சிரிக்க விடணும். ஏன்னா சிரிக்கிறதே இல்லை. சிரிச்சா எவ்வளவு பெரிய உடம்புக்கு வந்து நல்லதுன்னு யாருக்கும் தெரியாது. சிரிப்பதே வந்து ஒரு பெரிய பிராணம். சிரிக்க வேண்டும். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்கலாம் பாவம் வந்து கிளாஸ்ல வந்துட்டு ரொம்ப ஸ்டிப்பா உட்கார வச்சு அவனை படி என்று அவனை மிரட்டிய வைக்கிறதுனால காரணத்தினாலே அது நம்மை போன்ற மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளியிலே கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கும் நம்ம எப்பயுமே. அதனால சிரிப்பதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுது. சிரிக்கவும் வேண்டும். அதற்கு கூட நீங்க என்ன ஒரு ஜோக் சொல்லலாம். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவர் அந்த ஜோக் சொல்லலாம். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவர் அவருக்கு வந்து நல்ல முறையிலே வேல்யூ எஜுகேஷன் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இந்திய தேசத்திலே பாரம்பரியமாக நம்முடைய குருகுலத்திலே வந்தபோது வேல்யூ எஜுகேஷன் முக்கியமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் மற்றவையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். வித்தையாகட்டும் மற்ற வித்தைகளாகட்டும் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக அவருக்கு வேதத்தை கொடுத்தது வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷனை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு நம்முடைய சிஸ்டம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் பாடத்தை முடிய போர்ஷன் முடிப்பதற்கு டைம் இல்லை. நான் 10 நிமிடமாவது அவருக்கு நாம் நன்றாக சந்தோஷமான நல்ல கதையை சொல்வதற்கு கூட நமக்கு ஓய்வு இல்லாமல் போய்விட்டது. நான் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், 40 நிமிடம் நேரத்தில் அவருக்கு 10 நிமிடமாவது 5 நிமிடமாவது மாரல் எஜுகேஷனை நாம் கொடுக்க வேண்டும். அந்த மாரல் எஜுகேஷனை அவர் கேட்கத்தான் அவர்கள் குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக வர முடியும்.
நிறைய குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உணவு பழக்க வழக்கம், இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சில குழந்தைகள் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் நிறைய வீட்டை அடம் பிடிப்பாங்க. எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு மனிதனுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் எல்லாமே போச்சு. ஹெல்த் வேணும், ஹெல்த் வேண்டும், கல்வி வேண்டும், அவனுக்கு நல்ல வல்லமையான உறுதியான உடல் வேண்டும். இந்த உடல் இல்லை என்று சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஆசிரியர் மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல வல்லமையை பழக்கக்கூடிய அளவுக்கு உறுதித்தன்மையை கொடுக்க வேண்டும். அதற்கடுத்து அவர் நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாரல் வேல்யூ எஜுகேஷனை கற்றுக் கொடுக்க வேண்டும். மாரல் எஜுகேஷன் வேண்டும். நம்முடைய இறையாண்மையை நாம் காப்பாற்ற வேண்டும். நாம் இறையாண்மையோடு சென்றால் தான் நாம் நல்ல வழியில் செல்ல முடியும். இதையெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் முதல்வர் விரும்புகிறார் போட்டார். முதல்வருக்கு இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு வேகமும் உத்வேகம் இருக்கிறது, அது அப்படியே ஆசிரியர் பெருமக்களும் அந்த வேகமும் உத்வேகம் இருந்தால்தான் இந்த சமூகம் காப்பாற்ற முடியும். அங்கதான் அந்த கமிட்மெண்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் அளிக்குதுன்னு சொல்ற ஒரு விஷயம். முதலிடத்தில் இருக்கின்ற வேகம் இன்றைய இளைய தலைமுறையில் வரக்கூடிய புதியதா வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு சிறு சட்ட குறைவாக இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆசிரியர் பெருமக்கள் தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்த நல்ல நாள் என்ற காரணத்தினால இதை நீங்கள் படிய வைத்துக் கொள்ள வேண்டாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எப்பேற்பட்ட விருதை நமக்கு கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் ஆசிரியர்களுக்கு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையிலே அவர்களை வளர்த்து அவர்கள் நல்ல முறையில் ஆளாக்கி வேல்யூ எஜுகேஷனோடு நல்ல கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த முதல்வர்கள் மற்றும் மற்றொரு அவர்கள் துணையாக அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் ஆசிரியர் மக்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும். அவர் மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் மகிழ்ச்சி பொங்கல் இருக்க வேண்டும், எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாரும் எம்பெருமானை பிரார்த்தனை செய்து என் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.